ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வீடியோ கிரியேஷன். நான் உங்க மோகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இது ரொம்ப குரூஷியலான டாபிக். என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன? மும்மொழி கொள்கைங்கிறது இந்திய அரசால கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம், இன்னொன்னு வந்து மெட்ரிகுலேஷன், இன்னொன்னு ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டுங்கிறது இந்தியாவில் மட்டும் 29 ஸ்டேட், 7 யூனியன் டெரிட்டரி இருக்கு. இந்த அவங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலபஸும், சென்ட்ரல் போர்டுக்குன்னு த்ரூ அவுட் ஆல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சிலபஸும், இந்த 3 எஜுகேஷனல் சிஸ்டமுக்கும் காமனா வந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, 6th to 8th படிக்கிற மிட் லெவல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த 3 லாங்குவேஜும் படிக்கணும். அதாவது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு 3 லாங்குவேஜும் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து மதர் டங், அவங்களோட மதர் டங் தான் ஃபர்ஸ்ட் பேப்பரா அது கட்டாயமா படிக்கணும்னு சொல்றது. செகண்ட் இங்கிலீஷ், தேர்டு ஹிந்தி. இந்த 3 லாங்குவேஜும் இவங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மும்மொழி கொள்கையோட சட்டம். அப்படின்னா நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு பெரிய புத்திசாலி ஆயிடுவாங்கல்ல. அப்படின்னா எல்லாத்துக்கும் சென்ட்ரல் ஜாப்ல வந்து ஈஸியா வேலை கிடைக்கும், ஈஸியா நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. ரயில்வே, இப்ப நமக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொல்ற சென்ட்ரல் டிபார்ட்மெண்டான ரயில்வே, சென்ட்ரல் பேங்க், போஸ்ட் ஆபீஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்ல. அப்பனா எல்லாரும் ஹிந்தி, இங்கிலீஷ் பேசி பெரிய புத்திசாலி ஆயிடுவாங்க. எல்லாருமே புத்திசாலி ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சு எல்லாம் பெரிய அறிவாளி மாதிரி ஆயிடுவாங்கல்ல. ஹிந்தி படிச்சா புத்திசாலி ஆயிடுவாங்களா? ஆமா, ஹிந்தி படிக்காததுனால தான் நமக்கு இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது இல்ல. ஹிந்தி படிச்சோம்னா நம்ம எல்லாம் புத்திசாலி ஆயிடுவோம். நமக்கு வந்து நல்ல சென்ட்ரல் ஜாப் எல்லாம் கிடைக்கும். நீட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணலாம், டாக்டர் ஆகலாம். அடுத்து இன்ஜினியரிங்க்கு வர எக்ஸாமினேஷன் வருதான். இதெல்லாம் இருக்குல்ல. ஹிந்தி படிச்சோம்னா நம்ம டெவலப் ஆகும். நம்ம டெவலப் ஆகணும்னா இந்தியா டெவலப் ஆகும். ஹிந்தி படிச்சா புத்திசாலியா? ஹிந்தி படிச்சா நம்மளோட வறுமை எல்லாம் நீங்கிடுமா? ஹிந்தி படிச்சா நமக்கான வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருமா? வாங்க பாப்போம். லெட்ஸ் என்டர் டு வீடியோ விஷன். மைக்ரோ பாலிடிக்ஸ் ஆஃப் மும்மொழி கொள்கை, அதாவது நுண்ணரசியல். மும்மொழி கொள்கைக்கான நுண்ணரசியல். இது பின்னாடி என்ன நடக்குது? மும்மொழி கொள்கைங்கிற ஒரு திட்டம் எதுக்காக திட்டமிட்டு வந்து இந்தியா முழுக்க திணிக்கப்படுது? அவசரமா மும்மொழி கொள்கை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? இதோ பார்ப்போம். இப்ப நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து வட மாநிலத்தவர்கள் ஆதிக்கம் வந்து இங்க அதிகரிச்சுட்டே வருது. இப்ப முடிஞ்ச சென்ட்ரல் எலெக்ஷன்ல மட்டும் 1 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க நம்ம ஊர்ல. நீங்க கணக்கு எட்டி பார்க்கலாம். சென்ட்ரல் பப்ளிக் செக்டரா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், சென்ட்ரல் பேங்கா இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், நீங்க பாக்கலாம். உங்க ஊர்ல இருக்கிறதுலயே நீங்க பாக்கலாம். முக்கியமா கவர்மெண்ட் டாக்டர்ஸ், இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நிறைய வடமாநிலத்தவர்கள் டாக்டர்கள் வந்து உள்ள பணியமர்த்தப்படுறாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும். இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ 1 கோடி பேர் வந்து இங்க ஓட்டு போட வந்திருக்காங்க. இவங்க ஏன் அப்படின்னா திட்டமிட்டு உள்ள இறக்கப்படுறது. வருங்காலத்துல வந்து தமிழ்நாட்டோட அரசியலையே இவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்திக்கு வருவாங்க. அப்ப இப்ப வந்து வேலைக்கு வந்திருக்கிறவங்க இங்க வந்து குடியேறினவங்க தமிழ் படிப்பாங்களா, இங்கிலீஷ் படிப்பாங்களா? ஹிந்திக்காரவங்க எல்லாம் வந்து ஈஸியா வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து எல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க. ஒன்னும் கிடையாது. நீங்க எந்த நார்த் இந்தியன் வேணாலும் எடுத்துக்காங்க, 100% வந்து அவங்க யாருக்குமே ஹிந்திங்கிற மொழியை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ்ல கொடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா அவங்களால முடியாது. உத்தரப்பிரதேசத்துல 10th வந்து 70% பேர் ஃபெயில் ஆனவங்க, 30% பேரும் எப்படி பாஸ் ஆனாங்கிறதுக்கான ரெக்கார்டு முத கொண்டு எடுத்து வச்சிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 10th பப்ளிக் எக்ஸாமே அங்க வந்து ஈஸியா மார்க் பிராக்டிஸ் பண்ணி வச்சுதான் அவங்க பாஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்க வந்து குடியேறினவங்க, இங்க வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்ம தமிழையோ இங்கிலீஷோ படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட மொழி வேணும், ஹிந்தி. அவங்க படிக்கிறதுக்காக தான் இந்த எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து உதவுது. நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸும் வந்து இப்ப அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. உதாரணத்துக்கு இப்ப கர்நாடகா எடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கர்நாடகா, ஆந்திராங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 90% அரசு வேலை வந்து அவங்களோட மண்ணின் மைந்தர்களும் அந்த மொழிக்காரவங்களுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம ஊர்ல வந்து 46% கொடுங்கன்னே இப்ப நம்ம கோரிக்கையா தான் வச்சிருக்கோம். பிலோ ஆவரேஜ் கீழே தான் வந்து நம்ம சொந்த மொழியே இருக்கு. சோ இப்ப இவங்க கொண்டு வர மும்மொழி கொள்கை, இதெல்லாம் வந்து இந்த மும்மொழி கொள்கைங்கிறது திட்டமிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாநிலத்து மேல திணிக்கப்படுது. இதனால என்ன விளைவு வரும் அப்படின்னீங்கன்னா, ஒரு தலைமுறையும் ஒரு இனத்தையும் வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னா போர் பண்ணி அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட கல்வி, அவங்க மொழியில இருந்து அவங்களை வெளியேற்றினா போதும். ஒரே தலைமுறையில வந்து பாதியை மறந்துடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு தலைமுறை தான் தன்னோட தாய்மொழியில வந்து இங்கிலீஷ் கலந்து பேசிச்சு. அதோட விளைவு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது தான். நம்ம தான் அதுக்கான சான்று. ஒரே ஒரு தலைமுறை, நமக்கு முந்தைய தலைமுறை வந்து இங்கிலீஷ் பேசிச்சு தாய்மொழியோட கலந்து. இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட தாய்மொழி என்ன அப்படின்னா, என்னோட தாய்மொழி வந்து தமிழ் லாங்குவேஜ்னு சொல்ற அளவுக்கு நம்ம போயிட்டோம். அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருக்காங்க. இதான் அதுக்கான சான்று. இப்ப வந்து இந்த மும்மொழி கொள்கையை நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 30 வருஷம் கழிச்சு தமிழ் பேச்சு வழக்கு மொழியா கூட இருக்காது, அதை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. இப்ப வந்து இவங்க இங்கிலீஷ் கொண்டு வந்து இந்த மும்மொழி கொள்கை மூலியமா தான் இங்கிலீஷ் படிச்சு அறிவாளி ஆக போறாங்கன்னா அதுவும் கிடையாது. இதை கொண்டு வந்து வலுக்கட்டாயமா திணிக்க வேண்டிய காரணம் என்ன, அதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதோட மரபுல இருந்து பார்ப்போம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்லி கொண்டு வராங்க? இங்கிலீஷ்ங்கிறது ஒரு குளோபல் லாங்குவேஜ். வேர்ல்டுல வந்து இது ஒரு காமனான லாங்குவேஜ்.
நம்ம என்னதான் அறிவாளி புத்திசாலி மேதையா இருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னா அவங்க முட்டாள். அப்படிதான் அந்த சமூகம் கட்டமைக்குது. உண்மையிலுமே காரணம் என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ங்கிறது என்ன? அது எந்த விதமான லிட்டரேச்சர், எந்த விதமான பழக்க வழக்க மொழிக்கு நமக்கு பயன்படாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஆங்கிலேயர்கள் கீழே நம்ம வாழ்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ங்கிற மொழி இந்தியால கிடையாது. அவங்க வந்ததுக்கு அப்புறமேல் தான் இந்த மொழி வந்துச்சு. அவங்க வெறும் வர்த்தகத்துக்கு பண்ண வந்தாங்க. அந்த வர்த்தகத்தை பெருக்கிறதுக்காக வந்த மொழி தான் இங்கிலீஷ். இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா அரசு அலுவலகம் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு அரசு அலுவலகம் எதுவா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ங்கிறது செகண்ட் அபிஷியல் லாங்குவேஜ்னு இப்போ வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அது கிடையாது. இப்பவுமே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அந்தந்த ஊர் மொழி. தமிழ்நாடுனா தாய்மொழி தமிழ், இதுதான் வச்சிருக்காங்க. அப்ப இங்கிலீஷ் பயன்படுத்துற மொழி எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், எம்என்சிஸ் இதெல்லாம் சொல்லப்படுற கம்பெனில மட்டும்தான். எம்என்சிஸ்னாலே அது அந்நிய முதலீட்டுக்கான கம்பெனி தான். சிம்பிளா சொல்லணும்னா இங்கிலீஷ்ங்கிறது அது ஒரு வியாபார மொழி. அதை பயன்படுத்திட்டு வியாபாரம் தான் பண்ண முடியும். வாழ்க்கைக்கு அது உதவாது. என்னைக்கு நம்ம ஊர்ல எம்என்சி கம்பெனிஸோ இதெல்லாம் போதும், அன்னைக்கு இங்கிலீஷ்ங்கிற மொழி தானா போயிடும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை முழுக்க முழுக்க இருக்கிற சூழ்நிலை இங்கிலீஷ் மயமாக்கல்ல தான் நம்ம மாட்டிருக்கோம். இங்கிலீஷ் இப்ப படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்றது உண்மைதான். ஆனா அது படிக்கலாம்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்ப நம்ம நாட்டை விட்டு தாண்டிட்டோம் அப்படின்னாலும் இங்கிலீஷ்ங்கிறது இப்ப ஐநா சபையிலேயே போய் நமக்கான கோரிக்கை வைக்கணும்னா இங்கிலீஷ்ல தான் பேசலாம். அது மறுக்க முடியாது. அவங்க தாய்மொழியில பேசலாம் ஐநா சபையிலையும், இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும், புரிய வைக்கணும்னா இங்கிலீஷ்ல பேசுறதுங்கிறது இப்ப வழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இது எப்படி மாறும் அப்படின்னா, இப்ப இங்கிலீஷ் தான் எல்லாம் பேசணும்னு இன்னும் அவசியமே கிடையாது. இன்னும் 10 வருஷம் வந்துச்சுன்னா போதும், டிரான்ஸ்லேட்டர்ங்கிற டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன் காலேஜ் ஸ்கூல் கொண்டு வந்துருவாங்க. நம்ம என்ன மொழியில வேணாலும் பேசலாம். அவங்க அதை கேட்கறவங்க, ரிசீவ் பண்றவங்க ஆடியன்ஸ் அவங்களோட லாங்குவேஜ்லயே கேட்டுக்கலாம். அதுக்கான ஐநா சபையில இருந்து யூஎன்ல இருந்து எல்லாத்துலயுமே அதுங்க கொண்டு வந்திருக்கு. இனிமேல் எஜுகேஷன் சிஸ்டம்லயும் நார்மலான நடைமுறை பழக்க வழக்கத்திலேயே அந்த டிரான்ஸ்லேட்டர் டிவைஸை கொண்டு வரதை பத்தி தான் ஃபியூச்சர் பிளான் கோஸ் டு வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு. அதுல ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. செகண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது கத்துக்கலாம். மூணாவது ஹிந்தி. இந்த ஹிந்திங்கிற ஒரு மொழியை திணிக்கிறதுக்காக தான் மீதி ரெண்டும் சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்துட்டு நம்மள்ட்ட திணிக்கப்படுது. 2ஓட 3 ஹிந்தி அப்படின்னு. ஆனா மெயினான காரணம் ஹிந்தி திணிக்கணுங்கிறதுக்காக தான் மீதி ரெண்டும் சப்பாக நம்மகிட்ட அனுப்பிச்சுடுறாங்க. ஹிந்தி இதோட வரலாறு என்னன்னு பார்ப்போம். ஹிந்திங்கிறது வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான மொழி தான். இதோட பூர்வீகம் என்ன அப்படின்னா, ஹிந்திங்கிறது ஒரு ஹைபிரிட் லாங்குவேஜ். இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம பாரத நாட்டுல எண்ணற்ற பல அரசாங்கமும் அரசர்களும் வந்தாங்க. அந்த மாதிரி வந்த அரசாங்கத்துல ரொம்பவே முக்கியமானது என்னன்னா முகலாய பேரரசு. இந்த முகலாய பேரரசு இவங்களோட தாய்மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா உருது. நம்ம பாரத நாட்டுல முழுசா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இனம் என்ன அப்படின்னா நாகர் இனம்னு சொல்லப்படும். இந்த நாகர் இனத்துல இவங்க பேசின மொழியில நாளடைவுல ஆரியர்களோட கலப்பிரர்கள் காலத்தின் பிறகு நடந்த அவங்களோட மொழி சிதைவு காரணமா அந்த நாகர் இனம் பேசின மொழி நிறைய டிவைட் ஆச்சு. அந்த டிவைடட் லாங்குவேஜ் என்னன்னா ஒரு மொழியில இருந்து பிரிஞ்சுது. அதுதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம். இந்த மொழியெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமேல் தான் அந்த நாகர் இனம்னு பூர்வக்குடியா பேசிட்டு இருந்த அந்த லாங்குவேஜோட பேர் தமிழ்னு நிறுவப்பட்டுச்சு. அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ். பேசுற மொழிக்கு தமிழ்ங்கிறது பேர் கிடையாது. அது ஒரு நாகர் இனத்துல வாழ்ந்த நாகர் இன மொழி. அந்த மொழியில இருந்து 3 மொழியா டிவைட் ஆனோன்னு அவங்க மொழிக்கு பேர் வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்ம மொழிக்கு தமிழ்னு தங்குச்சு. இந்த நாகர் இனம் தான் இந்த பாரத நாடுன்னு தான் நம்ம குறிப்பிடுறேன், இந்தியான்னு சொல்லல. ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு பிறகுதான் இந்த பாரத நாடு, இந்த நாகர் இனத்தோட பாரத நாடை இந்தியாங்கிற ஒரு பேர் அப்பதான் கொடுத்து கட்டமைக்கப்படுது. அதுக்கப்புறமேல் தான் இந்தியாலாம் வந்துச்சு. வடக்க இருந்து வந்த ஆரியர்கள் அவங்க தங்களோட சமஸ்கிருத மொழிய உருதோட கலந்துகிட்டாங்க. கலந்துதான் ஹிந்திங்கிற ஒரு மொழி புதுசா பிறந்துச்சு. நான் சொல்றதுக்கான எவிடன்ஸ் சான்று என்னன்னா, இப்ப நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பேசுனீங்கன்னா தெரியும், அவங்களோட எழுத்தும் அவங்களோட வார்த்தைகளும் ஹிந்தியோட சேர்ந்திருக்கும். சமஸ்கிருதம் வேதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கும். அந்த வேதத்துல இருக்கிற ஸ்கிரிப்டும் உருதுல இருக்கிற ஸ்கிரிப்டும் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும். ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜ் அப்படிதான் வந்துச்சு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நாடற்ற ஆரியர்கள் தங்களுக்கான நாடா இதை மாத்துறதுக்காக இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஹிந்திங்கிற ஒரு மொழியையும் பிடிச்சுக்கிட்டாங்க. நாடற்றவர்கள் தங்களுக்கான நாடை அடைவதற்கு இல்லாத ஒரு நாடும் இல்லாத ஒரு மொழியும் பேரும் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கை, இந்தியா, இந்தியன் இப்படின்னு சொல்லப்பட்டு நமக்கு திணிக்கப்படுறது. இதுதான் ஹிந்தி கொண்டு வரதுக்கான காரணம். ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இப்பதான் நடந்திருக்கா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 4 கட்டமா நடந்திருக்கு. 1935 இருந்து 1965 வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 4 கட்டமா நடந்திருக்கு இந்த போராட்டம். இந்த ஹிந்தி எதிர்ப்பு இது எப்படி முத ஹிந்தின்னு ஒரு திணிப்பு நடந்துச்சு. இது யாரால நடந்துச்சு அப்படின்னா, மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவரேதான். இவர் எதுக்காக ஹிந்திங்கிற ஒரு மொழியை எல்லார்கிட்டையும் திணிக்க பார்த்தாரு அப்படின்னா,